தீர்மானம் நலவாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளிகளின் மகன் மகள் என இரு மாதருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 9ஆம் வகுப்பு வரைக்கும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 10 முடிச்சதுக்கு அப்புறம் 3000 ரூபாய். இதுல மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, கட்டுமான தொழிலாளி குழந்தைகளுக்கு இப்ப யாரையாவது 1000 ரூபாய் வச்சு எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்க முடியும்? பிள்ளைங்க 5000 ரூபாய் காணாதுதான். ஏன்னா கட்டுமான தொழிலாளி சும்மா நம்ம கேட்கல, ஒவ்வொரு தொழிலாளியின் உழைப்பிலையும் ஒவ்வொரு நம்ம தமிழக அரசுக்கு நம்மளுடைய வருமானம் இருக்கு. அதாவது அத்தனை உழைப்பிலையுமே கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கு. பல அடுக்குமாடி பில்டிங் கட்டுறோம், அதுக்கு பல லட்சம் இருக்கு. அதனால என்ன சொல்றோம்னா, கட்டுமான தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கு 1ஆம் கிளாஸ் முதல் அந்த பிள்ளைகள் படிக்க போது அவங்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று 12 வரைக்கும் 5000 வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உழைக்கும் கரங்கள் கட்டுமான மற்றும் அமைப்புச்சாரா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநில பொதுக்குழு நெல்லையில் பாளையங்கோட்டையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் தீர்மானம் திருமண உதவித்தொகை. இந்த உதவித்தொகை கட்டுமான தொழிலாளருக்கு 20000 ரூபா கொடுக்காங்க. அமைப்புச்சாரா தொழிலாளருக்கு 3000 5000 கொடுக்காங்க. அதாவது ஓட்டுநருக்கு 3000ம் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு 5000 கொடுக்காங்க. இதை 50000 உயர்த்தி ஒரே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு உழைக்குங்கரங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தால பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டும் திட்டம் இதை பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் ஆகுது. இல்லை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு கட்டும் தொழிலாளி வீதியில் தான் தூங்குறான் பாதி பேர். அவங்களுக்கு அந்த நிரந்தரமாக வீடு வழங்கணும். அந்த வீடை பார்த்தீங்கன்னா நாங்கள் பதிஞ்சிருந்தோம். பதிஞ்சதுக்கு அப்புறம் 3 ஆண்டுகள் ஆகுது. அதை உடனடியாக நிறைவேற்றணும். இப்போ ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிட்டு, அந்த ஆன்லைனில் ஆனதுக்கப்புறம் ஒரு பேப்பரை போட்டோம்னா உடனே குறைபாடு நிறைகள் உடனே தெரியும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 3 ஆண்டுகள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சிலது ரிஜெக்ட் ஆகுது. இது இப்படி இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை தமிழ்நாடு உழைக்கும் கரங்கள் கட்டுமானம் தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வி சின்னத்துறை, மாநில பொதுச் செயலாளர், பாளையங்கோட்டை.